ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஹெல்தியான ரெசிபி. பாவக்காவையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். பாவக்காய்னாலே கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. பாவக்கான்னு சொன்னாலே முக்கால்வாசி பேர் ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிப்பியில் சுத்தமாக பாவக்காய் கசக்கவே கசக்காது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வியூவர்ஸ் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பாவக்காவை நம்ம ஃபஸ்ட்டு இதோடைய வால் பகுதியையும் அதுக்கப்புறம் இதோடைய இந்த முன்பகுதியையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதாவது நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க இதோடைய விதைகளை இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு இந்த கத்தியை விட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம மேலாக்கில் தூக்கணும் அப்படின்னா அந்த விதையும் வெளியில் வந்துடும். இப்போது இது க்ளீனான விதையை இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த பாவக்காவை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இதை நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் இதை மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த ரெசிபிலேயே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். அதுதான் இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண பாவக்காவை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ இந்த பவுலில் மாற்றின பாவக்காவை இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இப்போ நான் கையில் இந்த மாதிரி அழுத்தி அந்த பாவக்காவோடையும் உப்பையும் நல்லா சேர்த்து பிசைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதை சேர்த்து பிசையும் போது இந்த உப்புனால பாவக்காய் சாஃப்ட் ஆகிடும். அதே மாதிரி அதில் இருக்க கசப்பு தன்மையும் நல்லாவே குறைஞ்சிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நல்ல தண்ணியை விட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். இதில் நிறைய உப்பு இருக்கும், அதனால ஒரு 2 தண்ணி கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லை. இப்போ இதில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி விதைகள் இல்லாமல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நம்ம உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் போயிடும். அதுக்காக இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஆம்லெட்கெல்லாம் அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை நல்லா அடிச்சுக்கலாம். இது பாவக்காய் ஆம்லேட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக கொஞ்சம் கூட கசக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா அடிச்சுட்டு இதை நான் சைடில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் ஒரு அயன் ஆம்லேட் ஸ்கில்லட் வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கேன். அதில் ஆம்லேட் போடுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காய் ஆம்லேட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். ஸோ நம்மளுடைய பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு பாவக்காய் மட்டும் நிற்கிற மாதிரி இது வச்சுக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பாவக்காய் வேகும். இப்போ இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு அமைதியாக வேக விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப மூடியை ஓப்பன் பண்ணலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகணும். அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் ஆம்லேட் ரெடி ஆகிடும். இது நீங்கள் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம், இல்லாட்டினா அப்படியே குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற கவலை இனிமேல் கிடையாது. கிரேவியாக தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம முட்டையிலையும் சேர்த்து செய்யலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டுட்டு வரீங்க, அதாவது சப்பாத்திலாம் எதுவுமே இல்லாமல் இதை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பர் அண்ட் டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.